நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சோஷியல் மீடியால நடக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை தான் எடுத்து வந்து நம்ம சேனல்ல வந்து டாபிக்கா வச்சு பேசியிருக்கோம். அந்த வகையில இந்த வாட்டி சோஷியல் மீடியாவை தவிர்த்து வெளியில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து பேசி எடுத்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு குறிப்பிட்ட நாள் ஆயிடுது. அந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எந்த பிரச்சனை உடனே நடந்தாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதுல வந்து அடுத்தடுத்து உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இனிமே வந்து எடிட் வெர்ஷன் இல்லாம ராவா அந்த விஷயங்களை வந்து ஃபுல்லா சேகரிச்சு நடந்து முடிஞ்ச உடனே, நடக்கும் போதே இல்லை, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை ஃபுல்லா நம்ம சேகரிச்சு ஒரு வீடியோவா எடுத்து ராவா எடிட் பண்ணாம ஒரு வெர்ஷனை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில இப்ப ரீசெண்டா 2 நாளா நடந்த ஒரு மெயினான பிரச்சனை, ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் பேசணும் இதை பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். எனக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆர்த்தின்ற அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனையில நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்றதுதான் ஒரு உண்மை. ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிறதுனால எனக்கு இந்த விஷயத்துல வந்து அதிக பங்கு இருக்கு. அதை பத்தி இன்னும் எடுத்து பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் அந்த விஷயத்தை நான் எடுத்து வந்து பேசுறேன். வெறுமனே ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த பத்தி இதுதான் நடந்துருச்சு, ஐயோ பாவம் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு பதிவீட்டுக்காக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி வீடியோ போடாம இந்த விஷயம் ஏன் நடக்குது, இதோடைய மூல காரணம் யாரு, இனிமே இந்த விஷயம் நடக்கூடாதுன்னா நாம நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயிலா அந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட், புதுச்சேரியில என்ன நடந்தது? 9 வயது சிறுமி 5வது படிக்கிறாங்க. பேரு ஆர்த்தி. முத்தியால்பேட்டை தெருவை சேர்ந்த, முத்தியால்பேட்டை அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, சோலை நகர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. அன்னைக்கு வந்து அவங்க தெருவில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம்ல விளையாடிப்பாங்க போல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருவை சேர்ந்த விவேகானந்தன், கருணா, இது 2 பேர்ல யார் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்ட்டு சரியா இன்னும் முழுசா விளக்கம் கொடுக்கல. இந்த 2 பேர்ல ஒரு நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்க ஒரு 150 மீட்டர்லயே அவங்களுக்கு ஒரு மாடியில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து போயிட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு நபர், அதாவது இந்த கருணாஸ் இல்ல இந்த விவேகானந்தன், இந்த 2 நபர்ல யாரோ ஒரு ஆள் மேல போய் பார்த்து இந்த செயல வந்து எனக்கும் பங்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த விஷயத்துல வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. ஸோ 2 பேருமே இந்த இதுக்கு வந்து காரணமாயிடுறாங்க. காரணமானவங்க இந்த சிறுமி வந்து சவுண்ட் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் போடும்போது ஏதாவது இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை வந்து தாக்கிடுறாங்க. அதுல வந்து அந்த சிறுமி வந்து மயக்கமாயிடுறாங்க, இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே ஒரு வேஷ்டியில சுத்தி கை கால்களை கட்டி ஒரு சாக்கு முட்டியில கட்டி சாக்கடையில தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க காணாம போன உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறாங்க. அந்த தெருவுல இருந்து அந்த சிறுமி நடந்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. நடந்து வராங்க. அதுக்கப்புறமேட்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்களை பிளேம் பண்றதோ கவர்மெண்ட்டை பிளேம் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜெனரலா பேசாம ஸ்பெசிபிக்கா எதனால நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பேசணும்ன்றத ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வந்து பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது. அன்னையில இருந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு செவ்வாய்க்கிழமை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இந்த பாடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை, நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டமுக்கு ஜிக்மார்ல போயிட்டு பாடி அதுக்கப்புறமேட்டா வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட உறுப்புல வந்து காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினா அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல தான் கன்ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பா வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த கருணாஸ் அப்படின்ற ஒரு நபர், 19 வயது உடைய நபர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு கூட்டு போயிருக்காங்க. உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவர் பாக்கெட்ல வச்சிருந்த பிளேட் எடுத்து மேல கையில கால்ல எல்லா இடத்துலயும் அவரே கீறிக்கிறார். ஆனா அவருக்கு வழி தெரியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கஞ்சா போதையில இருந்திருக்காரு. இந்த விவேகானந்தர் அப்படின்ற நபர் வந்து, விவேகானந்தன் அப்படின்னு சொல்ற நபர் வந்து 58 வயசோ 56 வயசோ, இந்த 2 வயசுல ஒண்ணு, அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்டயும் வாக்குமூலம் வந்து வாங்கியிருப்பாங்க. அவரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க 2 பேருமே. இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்ப நாம அந்த பேசிட்டு இருக்க டைம்ல வந்து அந்த சிறுமி வந்து நம்ம கூட இல்லை. அந்த சிறுமி கடத்தப்பட்டு அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுற சமயத்திலேயோ இல்ல மற்ற விஷயத்திலேயோ அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்கல்ல, அந்த குழந்தை வந்து யோசிச்சிருக்கும், நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்ம சவுண்டு போட்டா நம்ம பக்கத்துல வந்து காப்பாத்திடுவாங்க, ஏதோ ஒரு வகையில
அந்த அந்த குழந்தை வந்து நினைச்சிருக்கும் கண்டிப்பா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், யார் இவங்க, ஏன் இவங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில நான் அதை தான் மையப்படுத்தி சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு வகையில நானும் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான், அதாவது நான் வந்து அந்த ஏரியாவுக்கு நிறைய டைம் போயிருக்கேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சப்போஸ் நான் அந்த சைடு போயிருந்தாலோ இல்ல வேற யாரும் அந்த சைடு போயிருந்தாலோ ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டு, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒரு சவுண்டு கேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த குழந்தை காப்பாத்தி இருந்தேன்னா இந்நேரம் அந்த உயிர் போயிருந்திருக்காதுல்ல. அதை வச்சுதான் சொல்றேன், நானும் இந்த விஷயத்துல ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதுல இன்னொரு விஷயமும் சொல்றான், இந்த அளவுக்கு ஒரு குழந்தை வந்து அது ரோட்ல நடந்து போயிருக்கு, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சொசைட்டில நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், என்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை அந்த அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற போதும் நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு என்னோட வேலைகளை பார்த்துட்டு என்னோட விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு நான் வந்து இருந்திருக்கேன் பாரு. அதுல நான் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்கேன் நான் சொல்றேன். இப்ப நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஏதோ ஒரு வகையில இந்த சொசைட்டில தப்பான ஒரு செயல் வந்து நடக்கும்போது நாமளும் அதுக்கு ஏதோ ஒரு இன்டைரக்டா ஒரு ரீசனா இருக்கும். ஒரு சரியான காரணத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பு வந்து நடக்குது, அந்த தப்பை வந்து எப்படி சரி பண்ணணும்னு யோசிங்க. இல்ல இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கான்னு கேட்டா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கும். இந்த ஆர்த்தியோட மரணத்தை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அப்படியே கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நடக்கும்போது ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்லி தரும். கொரோனா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்தது, ஒன்ன நீ தான் பாதுகாத்துக்கணும், யாரும் வந்து பாதுகாக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மெயினா சொல்லி கொடுத்தது. உனக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீ உன்னை தனிமைப்படுத்திக்கிறதுக்கும் நீ ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடத்தை வந்து கொரோனா வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அந்த மாதிரி இந்த டெல்லி கொலை வழக்கு சொல்லலாம். பஸ்ஸில் ஒரு பெண் வந்து ரொம்ப நாள் பஸ்ஸில் ரவுண்டிங்லேயே வச்சு ரேப் பண்ண கேஸ் ஒன்று வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த இஷ்யூ வந்து அன்டைம்ல உமன் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கணும், சாதாரணமா நீங்க வந்து அன்டைம்ல போயிட முடியாது, அந்த சூழ்நிலையில இங்க இல்ல இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் வந்து கற்றுக்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருந்து ஜெர்மனில இருந்து ஒரு 2 தமிழர் வந்து அவங்க வந்து ஒரு மோட்டோ விளாகர், அவங்க வந்து நாடுகள் நிறைய சுத்தி பாக்குறவங்க, அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கும் போது ஜார்டன் பகுதியில சுத்தி பார்த்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டு 7 பேர் வந்து அவங்க வந்து ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணை வந்து வீடியோ பதிவிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா போயிட்டு மீடியாவில் நியூஸ் வந்து போலீஸ் போயிட்டு ஆக்ஷன் எடுத்து அதை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டா பார்த்த பெண்மணியில ஒரு மிக தைரியமான ஒரு பெண்மணினா நான் அந்த வீடியோ பதிவிட்ட அந்த ஸ்பெயின் பெண்மணி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை வந்து வெளியிலே யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா அதை வந்து தைரியமா சொல்லி அவங்க வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க. நாங்கள் நிறைய இடத்துல போயிருக்கோம், நிறைய இஷ்யூ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஏமாத்துறது, ராபரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எங்களால் கடந்து போக முடியல. அவங்க பண்ண தப்புனால மொத்த இந்தியாவையும் எங்களால் குத்தமும் சொல்லவும் கூடாது சொல்லவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து வீடியோ போடுறாங்க. 10 லட்சம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நிவாரண நிதியை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த ஆர்த்தின்ற குழந்தைக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட், ரங்கசாமி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து 20 லட்சம் வந்து நிதியை வந்து வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ், கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் 12th படிக்கிற ஒரு பொண்ணை வந்து காதல் ஆசை இது பண்ணி அவங்ககிட்ட பேசி மயக்கி அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கூட்டு போயிருக்காரு. எங்கன்னா திருப்பூர் கூட்டு போயிட்டு 12 நாள் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி 12 நாள் அவங்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டா போலீஸ் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பொண்ணு எங்கன்னு தெரியலன்னு இது பண்ணதுக்கு அப்புறமேட்டா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமேட்டா அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2-3 நாள்லயே 4-5 நாள்லயே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது நடந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி ஒரு நியூஸ் இந்தியாவில இது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். அது இஷ்யூ பெருசானா எல்லாரும் எடுத்து பேசுவாங்க, இஷ்யூ அது பெருசாகலன்னா எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஆர்த்தி கேஸை எடுத்துக்கிட்டோம்னா இதுல மெயினான குற்றவாளி 2 பேர் தான். ஒன்னு அந்த விவேகானந்தன், இன்னொரு அந்த கருணாசந்த தம்பி 19 வயசு தம்பி. இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பழக்கம் வந்து போதை. ஒருத்தர் ஆல்கஹால், இன்னொருத்தர் வந்து கஞ்சா. ஆல்கஹால் பிளஸ் கஞ்சா ரெண்டுமே. ஸோ வந்து எல்லாருமே அப்ப குடிக்கிறவன் இந்த மற்ற மது பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கலாம், அப்ப எங்களையும் அக்யூஸ் லிஸ்ட்ல நீங்க சேர்த்துருவீங்களா, அந்த பழக்கம் இருந்தா இந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்க நோட் பண்ணணும். இந்த தப்பு நடக்கிறவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கே, இந்த தப்பு செய்யறவன் இந்த பழக்கத்தை வச்சிருக்கானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? லெஃப்ட் ரைட் 2 சைடும் பாசிபிள் தானே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெயினா
ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணத்தை பார்த்து சால்வ் பண்ணு, அங்க பிரச்சனைன்ற ஒரு வார்த்தையே வராது உனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த பிரச்சனையில மெயினா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த 2 பேருடைய கேரக்டர். அது வந்து கேவலமான கேரக்டர். ஸோ அதை வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அது அவங்கவுங்க கேரக்டர் மாத்திரம் தான் உண்டு. செகண்ட், அவங்களுக்கு இருக்கிற பழக்கம். அந்த ஏரியா வந்து ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கேவலமான சூழ்நிலை வந்து இருக்கு. சாக்கடை போகுது, ரைட்டு, ஓகே. அவ்வளோ மது பாட்டில் வந்து குடிச்சிட்டு எம்டி பாட்டில் வந்து அந்த ஏரியாவில் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனாகவே இல்லை அந்த ஏரியா. எவ்வளோ கேவலமாக ஒரு ஏரியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இருக்குது அந்த ஏரியா. அந்த பாடி எடுத்த ஏரியா கூட அந்த லெவலில் தான் இருக்கு. ஸோ இந்த சரக்கு அப்புறம் இந்த போதை, இந்த 2 விஷயமும் ஒரு மெயினான ஆஸ்பெக்ட் இந்த கேஸில். இந்த 2 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் வந்து குடிச்சாதான் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே. அது சரி தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிட்டாங்க. ஆல்கஹாலை சேல் பண்றது யாரு மெயினா? கவர்மெண்ட் தான் மெயினா சேல் பண்ணுது. பாண்டிச்சேரிக்கு ஃபேமஸ் சரக்கு தான். இங்க இருந்து ஏகப்பட்ட பேர் அங்க பயணிச்சு போறதே ரீசன் என்னன்னா அங்க சரக்கு கம்மியா இருக்கும், அங்க போயிட்டு குடிச்சிட்டு வரலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி என்ன நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து சரக்கு வந்து நமக்கு வந்து என்னத்தை தேடி போகுது? ஒண்ணுமே கிடையாது. ஒரு ப்ளஷர்ன்றாங்க, அந்த ஒரு ப்ளஷருமே இருக்காது. இவங்களா ஒரு மித்து கிரியேட் பண்ணி இவங்க பிசினஸ் பண்ணணும்ன்றதுக்காண்டி ஒருத்தவங்க கஷ்டமா வேலை செஞ்சுட்டு வந்தானா அவன் சரக்கு போட்டா மறுநாள் வந்து ஏந்து போய் வேலை செய்வான் அப்படின்னு சொல்றது. ஒரு நாள் அவன் பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் காண ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பான். 50 வருஷம் வேலை செய்ய வேண்டியவன் 10 வருஷம் கஷ்டமா வேலை செய்வான். குடிச்சிட்டு உள்ள லிவர் டேமேஜ் ஆயிடும், குடல் டேமேஜ் ஆயிடும், நெஞ்சு ஃபுல்லா விந்து போயிடும், வாய் ஃபுல்லா விந்து போயிடும், அல்சர் வந்துடும். 10 வருஷத்துலேயே காலி ஆயிடும். மீதி அவன் 40 வருஷம் போட வேண்டிய உழைப்பு வந்து இந்த 10 வருஷத்துலேயே போயிடும், இறந்துடும். ஸோ அப்ப இதுதான் அதுக்கு தீர்வா? ஆல்கஹால் வந்து நமக்கே தெரியாம நம்ம மைண்டை வந்து தானா வந்து மாத்திட்டாங்க. ஆல்கஹால் குடிச்சா தப்பு இல்ல, குடிக்கிறவன்லாம் கெட்டவன் சொல்லாத. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு போதை, கஞ்சா ஈஸியா கிடைக்குது. கஞ்சா எல்லா இடத்துலயுமே. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் 3300 கிலோ குஜராத்தில் பிடிச்சாங்க. அதை பத்தி ஒரு முழு வீடியோ, ஏன்னா அது நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதை வந்து முடிக்க முடியல. வீடியோ எடுத்து சேகரிக்க வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தின ஒரு முக்கியமான வீடியோவும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல வெளியே வரும். அந்த விஷயம் முடிஞ்சா வெளியே விடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த விஷயம் முடியல, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு சமரைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவா போறேன். கஞ்சாவும் எப்படி பாத்தீங்கன்னா, சாதாரண எவனோ ஒருத்தன் கூலி வேலை செய்யறவனோ, சாதாரண எவனோ ஒருத்தன் விவசாயம் செய்யறவனோ, தினசரி வேலை செய்யறவனோ அந்த கஞ்சா வந்து விற்கிறது கிடையாது. அதிகாரத்துல இருக்கவங்க தன்னால ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிட முடியும் ஈஸியா அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த கஞ்சா பிசினஸ்குள்ளே போறாங்க. ஏன்னா இது வந்து லீகல் கிடையாது, இல்லீகல். ஆல்கஹாலாவது லீகல், கவர்மெண்ட் சேல் பண்ணுது. ஸோ அதை வந்து வாங்கி குடிக்கிறாங்க. அதுல ஒரு பிரச்சனை வராது, மக்களுக்கு பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, விற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா கஞ்சா வந்து இல்லீகல். நீங்க வித்தீங்கன்னா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்படும். அதுக்கு முன்னாடி இஷ்யூலாம் நீங்க தான் பாத்துக்கணும். அது வந்து இல்லீகல். இருக்கிறதுல ஒரு மோசமான ட்ரக்னா அது கஞ்சா தான். கஞ்சா, மெத்தபடைன், சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்ம் இப்போ வந்துருச்சு. இந்த விஷயம் வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஆள் வித்தியாசமே தெரியாது. அக்காவா தெரியாது, அம்மாவா தெரியாது, பாட்டியா தெரியாது, குழந்தையா தெரியாது. உங்க சுயநினைவிலே நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை வந்து சம்திங் ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து உங்க மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அந்த விஷயம் தான் வந்து ட்ரக். இருக்கிறதே ஒரு மோசமான விஷயம், சொசைட்டில இருக்கிறதுலே ஒரு மோசமான விஷயம். இது 2 தான் இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இந்த 2 விஷயத்தையும் பிரேக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் எது கவர்மெண்ட் ஆல்கஹாலை சேல் பண்ணுது? உங்களுக்கு வருமானமே அதுல இருந்து தான் வருதுன்னு சொல்றீங்க, கவர்மெண்டே அதுதான் ரன் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஒரு ஆல்கஹாலை வித்து ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்து, ஒரு குடும்பத்தோடைய வாழ்க்கையை கெடுத்து அதுல சம்பாதிக்கிற காசுல அதுல வந்து கவர்மெண்ட் நடந்து நான் வந்து வாழணுமா இந்த சொசைட்டில? அவ்வளவு கேவலமா போயிடுவாங்க. எதுக்கு நீங்க அந்த ஆல்கஹால் எடுத்து நீங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்துறீங்க? எல்லா இடத்தையும் தனியார் கிட்ட விடுறீங்க. ஒரு காலேஜை விடுறீங்க, ஒரு ரயில்வேஸை விடுறீங்க, ஏர்போர்ட்டை விடுறீங்க, டிரான்ஸ்போர்ட்டை பாதி தனியாருக்கு விடுறீங்க. இந்த ஆல்கஹாலை விட்டு தொடங்க தனியார் கிட்ட. அவன் ஏத்திட்டே போவான் விலையை. எவனும் அட்லீஸ்ட் விலை அதிகமா இருந்தாவது எவனும் வாங்க மாட்டான், குடிக்க மாட்டான். நம்மளால அதை குடிக்க முடியாது, நம்ம அது குடிக்கணும்னாலே நம்ம ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஃபுல்லா சம்பாதிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது விட்டு தொலைவான் பாதி பேர். இந்த செயினை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். இந்த கவர்மெண்ட் இந்த ஆல்கஹாலை லீகலைஸ் பண்றது ஒரு பெரிய ஒரு கேவலமான விஷயம், அதை பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் இந்த ட்ரக். இது முழுக்க இந்த ட்ரக்கை வந்து ஒழிக்க வேண்டிய விஷயம் வந்து NIA, அப்புறம் போலீஸ், இன்டெலிஜென்ஸ். இதுகிட்ட தான் இந்த விஷயம் வந்து இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா போயிட்டு எவன் கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த செயினே வேற. ஆனா அந்த செயினை ஈஸியா வந்து போலீஸாலேயோ இல்லை இன்டெலிஜென்ஸாலேயோ கண்டுபிடிக்க முடியும்.
அந்த செயினை கண்டுபிடிச்சு யாரு சப்ளையர், எப்படி இது உள்ள வருது, இதுக்கு மூல காரணம் யார், யார் இங்க மெயினா சப்ளை பண்ணிட்டு இருக்கா, அவன் அதிகாரத்துல இருக்கானா, சாதாரண ஆளா, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா, இல்ல வந்து ஒரு கம்பெனி நடத்துறவனா, இல்ல சைட்ல இதை பண்ணிட்டு இருக்கானா, இல்ல ஃபுல் டைமா இதை பண்றானா அப்படின்னு கண்டுபிடிச்சு ஃபுல்லா ட்ரக்கை வந்து ஃபுல்லா காலி பண்ணணும். நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ நல்ல ஒரு வசதியாவோ இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ட்ரக்னால பெரிய பிரச்சனை வரும். ஆல்ரெடி நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை வரலாம். எத்தனை பாரு, எத்தனை பப்பு சென்னையில ஈஸியா ட்ரக் கிடைக்குது. இதை வந்து இந்த ரெண்டு விஷயம், ஆல்கஹால், ட்ரக், இதை ரெண்டுத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அதாவது மக்களுக்கும் அந்த ஆல்கஹால் ட்ரக்ன்ற அந்த ரெண்டு விஷயத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இது மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ப்ராப்ளத்துக்கு உண்டான காரணங்கள், அதுக்கு உண்டான மெயின் ரூட் காஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ஒரு 5 மெத்தட் இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் இவ்வளவு விஷயம், அந்த டெல்லி கேஸ் நடந்திருக்கு, நிறைய கேஸ் நடந்திருக்கு, இப்போ இந்த ஸ்பெயின் கேஸ் நடந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல சின்ன குழந்தைங்க, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல விஷயம் வந்து நடந்திருக்கு ஆல்ரெடி. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாரம் கத்த வேண்டியது, சோஷியல் மீடியால வந்து கத்த வேண்டியது, நியூஸா போட வேண்டியது, பப்ளிஷ் பண்ண வேண்டியது, எல்லாம் அவங்க சுயநலத்துக்காண்டி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜ்ல அதை கட் பண்ணி தூக்கி போட்டு அடுத்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸ் வந்ததுன்னா அதை போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. என்ன விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் சேஞ்சை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்ல நான் ஒரு பிக்சர் வச்சிருப்பேன், சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்ல அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா டிலே ஆனதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். குழந்தை தெருவுல இருந்து நடந்து வருது, அது வரைக்கும் அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிள் கிடைக்கல, ஏன்னா சிசிடிவி இல்ல. இதுவே வேற ஒரு ஆங்கிள் இருந்து அந்த குழந்தைய அந்த நபர் வந்து மீட் பண்ற டைம், கூப்பிட்டு போற டைம், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா அன்னைக்கே அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் இல்ல, அதுக்கப்புறம் என்ன வேணா நடந்திருக்கலாம், XYZ அந்த மாதிரி எந்த சினாரியோல வேணா அந்த ப்ராப்ளம் வந்து மூவ் ஆகி போயிருக்கலாம்ன்றதுனாலதான் பஸ் ஸ்டாண்டை தேடி இருக்காங்க, மற்ற போல்ல, மற்ற எல்லையில அதுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டோ அமைச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி இது ஏதாவது கடத்திருக்காங்களா, குழந்தை கடத்தல் குப்பை எதனா பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த குளத்துல அப்படியே திசை மாறி போயிருக்கு. பார்த்தா 100 மீட்டர் 150 மீட்டர் தான் அந்த வீட்டுல இருந்து. அக்கம் பக்கத்துல வீடு, மேலதான் மாடியில வீடு, கீழே வீடு இருக்கு, பக்கத்துல வீடு இருக்கு, சைட்ல வீடு இருக்கு. அந்த குழந்தை கத்தன ஒரு சவுண்டு கூடமா கேட்கல, கொஞ்சம் சவுண்டு கூட கேட்கலையா யாருமே. ஸோ அந்த அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து நடந்திருக்கு. அதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ். சேஞ்சை ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களால பணம் இருக்கு, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என் வீட்டில் வந்து என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்க எல்லாரோடைய வீட்டில். அது உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு, ரோட்ல நடந்து போறவங்களுக்கும் பாதுகாப்பு. நிறைய சாலையில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். யாரோ ஒரு கடை வச்சிருப்பாரு, அவரை வந்து பாத்தீங்கன்னா தெருவு பார்த்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு, கடைக்குள்ள ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அவரு தான் கிராஸ் பண்ணி விட்டாரு, ரோட்ல நடந்து வந்தவர், நான் கரெக்டா தான் வந்தேன் கார்கான சொல்லுவான். அந்த அடிப்பட்டவர் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பார்த்து தான் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு, இந்த கார்காரன் தான் ஓவர் ஸ்பீட்ல வந்துட்டான்னு சொல்லுவான். அதை ஈஸியா ஒரு செகண்ட்ல சால்வ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கேமரா ஃபுட்டேஜ் தான். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் மேல தப்பு இருக்குன்ட்டு. ஸோ உங்களால காசு இருக்கு, என்னால ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்டையுமே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வைங்க. நீங்க கடை வச்சிருந்தாலும் சரி, வீடு வச்சிருந்தாலும் சரி. இல்ல என்னால அந்த அளவுக்குலாம் செலவு பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜை வைக்க முடியாதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போலீஸ், கவர்மெண்ட் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வைங்க. யாரு வரா, யாரு போறா, யாரு கடத்தல ஈடுபடுறா, வெளியில இருந்து யார் வரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்தா எடுக்க முடியும். ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு ஜங்ஷனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல பில்டிங்கே இருக்காது, ஹைவேஸ்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வைங்க. தமிழ்நாடு ஃபுல்லா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே சொல்றேன், தெருவுக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல, முக்கியமான ஜங்ஷன்ல, ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது வந்து குற்றம் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்மளை யாரோ ஒரு 3 பேர் 4 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு சைக்காலஜி சொல்லுவாங்க. அந்த ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு தோணிடுச்சுன்னா அவனுக்கு குற்றம் பண்றதே வந்து அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டான். இதுக்குதான் நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பத்தி நான் இவ்வளோ டீட்டெயிலா பேசுறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நம்ம போயிட்டு இப்போ ஒரு செயினை பறிச்சா கரெக்டா பிடிச்சிருவானுங்க, பைக் நம்பரை பார்த்துருவானுங்க, மாட்டிப்போம். இல்ல ஒரு பொண்ணை கடத்த போறோம்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, வண்டி நம்பரை செக் பண்ணுவாங்க, வண்டி மாடலை பார்த்துருவாங்க, நம்ம மூஞ்சி ரிஜிஸ்டர் ஆயிடும், மாட்டிப்போம். அப்ப பாருங்க, ஒரு கிரைமுக்கும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுக்கும் எவ்வளவு வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு சம்மந்தம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ அப்ப அது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி, ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு ஊருக்கும் ஆள் இல்லாத, நடமாட்டம் இல்லாத ஒரு சில ஜங்ஷன், இந்த மாதிரி இடத்தெல்லாம் மெயினா சிசிடிவி ஃபுட்டேஜை வைங்க.
ஒரு கிரைம் நடக்குதுன்னா ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாதான் இந்த கிரைமோட ரேட்னஸ் வந்து குறையும். ஃபர்ஸ்ட் மெத்தட் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இந்த கிரைம் நடக்கிற விஷயங்களை வந்து டக்குன்னு சால்வ் பண்றது. செகண்ட் வந்து அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் தான் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதை ஒண்ணு வேணா நான் சொல்ல பாரு. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல எடுத்துப்போமே, இது வந்து நியூஸ்ல வந்ததுதான், அதான் நான் சொல்றேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டே போயிருக்காங்க. சோ அப்ப அந்த குழந்தைக்கு வந்து தெரியல, ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, யார் கூப்பிட்டா போகணும், அப்பா அம்மா தவிர்த்து யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா பிரசன்ஸ் இருக்கும்போது கூப்பிட்டா நம்ம போகக்கூடாது. தனியா கூப்பிடுறாங்க இல்ல அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கன்னா போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் சொல்லி தரணும்? பேரண்ட்ஸ் சொல்லி தரணும். பேரண்ட்ஸ் சொல்லி தரது அப்படின்றத விட ஒரு குழந்தைங்க வந்து அதிகமா டைம் வசிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் தான். 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருப்பாங்க. மீதி நேரம் தான் வந்து வீட்டுல இருப்பாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, படிப்பாங்க, தூங்கிடுவாங்க. அந்த நேரத்தை விட்டுருங்க. ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க எவ்வளவு விஷயம் கத்துக்கிறாங்களோ அந்த விஷயம் தான் வந்து வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. வெறும் மேத்ஸ்ல இருக்க ஃபார்முலாவும் சயின்ஸ்ல இருக்க கொஸ்டினையும் படிச்சுட்டா மட்டும் போதுமா? ஜஸ்ட் நீங்க கம்பெனிக்கு போகும்போதோ இல்ல நீங்க ஏதோ ஒரு தொழிலை நோக்கி நகரும் போதோ இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க, அது உள்ள போற வரைக்கும் தான் அந்த படிப்பு வந்து யூஸ் ஆகும். உள்ள போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த நீங்க படிச்ச அவ்வளவு புக்கோட நாலேஜ் இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து ஸ்குவாஷ் தான். எதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணாது. யூஸ் வாய்ப்பே கிடையாது, யூஸே ஆகாது. அது வந்து எப்படின்னா ஒரு தரவு மாதிரி உங்களுக்கு வேணா நீங்க எடுத்து போய் திருப்பி பார்த்துக்கலாம். அப்படிதான் அது யூஸ் ஆகும். ஸோ லைஃப் வேற, எஜுகேஷன் வேற. ஸோ அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலே ஒரு புது சிஸ்டம் வந்து கொண்டு வரும். டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரும். டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எது சரி எது தப்புன்னு ஒருத்தருக்கு வந்து தெரியவே இல்லை. அது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் முடிச்சவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எது சரி எது தப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டியே இல்லை. தப்பான விஷயம்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஜெனரேஷன். டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல்னா ஒரு பேப்பரே பண்ணுவாங்க. ஒரு டிராபிக் சிக்னல் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு அப்பா அம்மா வயசாயிடுச்சுன்னா அவங்களை எப்படி வச்சு நம்ம சாப்பாடு போடணும், அவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கணும், கூட இருக்க சொந்தக்காரங்க கிட்ட எப்படி பழகணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பழகணும், சட்டம்னா என்ன, தப்பு பண்ணா என்னென்ன விஷயங்கள்ல நம்ம வந்து தண்டனை கிடைக்கும், முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எடுக்காம ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து வந்துருச்சு. ஆவணப்படம் மாதிரி ஷூட் பண்ணி மாசத்துக்கு ஒரு அந்த குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுங்க. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூப்பிடுவான், டெடி பியர் வாங்கி தரேன்னு கூப்பிடுவான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுங்க. கொஞ்சம் ஏஜ் கேட்டகரி மேல போச்சுன்னா லவ்லே பியூரான லவ்னா என்ன, ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு லவ்ன்ற விஷயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரணும் அது ஒரு அன்வான்டட் திங்ஸ் தான். அதை சொல்லி புரிய வைங்க குழந்தைங்களுக்கு. எந்தெந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணும், எந்தெந்த விஷயத்த வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், இந்த மாதிரி சினாரியோலாம் போட்டு காட்டுங்க குழந்தைங்களுக்கு. பசங்களுக்கு, பெண்களுக்கு, பசங்களுக்கு மெயினா பெண்களை எப்படி பாதுகாக்கணும், பெண்கள் நாம பண்ற சில பேர் பண்ற தப்புனால நம்ம மேல எப்படி ஒரு டேக் உருவாகுது, ஒரு கேர்ள்ஸை எப்படி ப்ரொடக்டிவா நம்ம வந்து லைஃப்ல வச்சிருக்கணும், நம்மளால எந்த ஒரு கெட்ட விஷயமும் ஒரு பொண்ணுக்கு நடந்துடாம இருக்கணும்னா நாம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணா அதுக்கு உண்டான தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் எல்லா இடத்துலையும் மாசத்துக்கு ஒரு டைம் இதை ஒரு கிளாஸ் மாதிரி வைங்க. கிளாஸ் மாதிரி வச்சு போட்டு காட்டுங்க படம் மாதிரி. ஆல்ரெடி நடந்த இந்த டெல்லி விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்க, படம் மாதிரி போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு, இத்தனை குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவன் மைண்ட்ல ஏதோ ஒரு ஓரத்தில் ரிஜிஸ்டர் ஆகும், இதெல்லாம் தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எடுத்துட்டு போக கூடாது. இதை வந்து சீரியஸா பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்தியா கவர்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இப்போ புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த விஷயத்துல மெயினா நோட் பண்ணிக்கணும். இந்த விஷயத்துல முக்கியமா எடுத்து பேசுங்க. இதுதான் இனிமே வர ஜென்ரேஷனுக்கு தேவை. இந்த விஷயம் எல்லாம் ப்ராப்பரா ஒரு 10 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரைட் ஃபியூச்சரோட ஒரு ஜென்ரேஷனா இருக்கும். எது சரி எது தப்புன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு பையனுக்கோ டிசைட் பண்ண தெரியணும். அந்த கன்னியாகுமரியில சொன்ன ஒரு இஷ்யூ, அந்த பொண்ணை வந்து 12 நாள் கூட்டு போயிட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 12வது தான் படிக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல, அவன் ஈஸியா பேசி மைக்கு கூட்டு போயிட்டான். இதுவே அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பசங்க டிபிக்கலா பேசுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம மயங்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு காட்டியிருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி போட்டு காட்டியிருந்தா அந்த பொண்ணு போயிருக்காதுல்ல. இதை வந்து கேவலமா நினைக்க கூடாது. ஐயோ அந்த மாதிரி போட்டு நம்மளே நம்மளை தப்பா போர்ட்ரேட் பண்றோம், அப்படி கிடையாது.
இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். இந்த விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு பாசிபிலிட்டி சொல்லிட்டேன்னா அந்த குழந்தைங்க அவேர்னஸா இருப்பாங்கல்ல. ஒரு 3 வயசு குழந்தைக்கு எப்படிங்க தெரியும் யாராவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்ட்டு? எப்படி தெரியும் அதுக்கு? இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அதோடைய மைண்ட்ல தானா ரெஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப் சினாரியோல வந்தா நம்ம வந்து டேக்கிள் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 12 to 15 இயர்ஸ் இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஈஸியா ஒரு பையன் பேசி மயக்கிறான், நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. வீட்டுல அப்பா அம்மா கிட்டயும் ஓப்பனா அதை அவங்களால பேச முடியல. அதுல எத்தனை பேர் அந்த வலையில வந்து சிக்கிறாங்க தெரியுமா? சைல்டு லவ்ன்றாங்க. கேட்டா என்னடா சைல்டு லவ்? சைல்டு எதுடா லவ்? ஃபர்ஸ்ட் படிக்கணும், காலேஜ் போகணும், நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும். ஒன்ன நீ தனியா பார்த்துக்க, உன் குடும்பத்தையும் உன்னால சமாளிக்க முடியும்னா அதுக்கப்புறம் நீ போயிட்டு லவ் பண்ணு. எந்த பொண்ணு வேணா இந்த மாதிரி லவ் பண்ணி நான் அந்த மாதிரி உன்னை லவ் பண்றேன், நீ என் லைஃப் லாங் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னையும் என்னால் பார்த்துக்க முடியும், என் குடும்பத்தையும் என்னால் பார்த்துக்க முடியும், உன் குடும்பத்தையும் என்னால் பார்த்துக்க முடியும், அந்த அளவுக்கு நான் லைஃப்ல ஸ்டேபிள் ஆயிட்டேன், நம்ம லவ் பண்ணி வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணு. யார் வேணான்றா? லவ்வுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து பேச போறது கிடையாது. இது வந்து ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது இந்த பிரச்சனைலாம். நெக்ஸ்ட், போலீஸ் வந்து மாசம் ஒரு முறை என்ன டைப் ஆஃப் கிரைம்லாம் நடக்குது அப்படின்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தொகுதியிலையும் ஊர்லயும் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அப்பதான் அங்க சில பேர் யாருன்னா தப்போட அந்த மைண்ட்ல இருந்தா கூட தெரியும், என்னடா இவங்க எல்லாருக்கும் வந்து போட்டு காட்டுறாங்க, ஐயோ அப்ப இதெல்லாம் தப்பு போட நம்ம பண்ண மாட்டிக்கும் போட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்லாம் இருக்கு, இந்த இதுக்கு இந்த கேஸ், இதெல்லாம் நீ இந்த பேட் டச் அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க எதனா பண்ணீங்கன்னா இது வந்து போக்சோல வரும், போக்சோக்கு இவ்வளவு தண்டனை, இது எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம், நீங்க பண்ற கிரைம் பொறுத்து தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டு காட்டுங்க. மாசம் ஒரு ஊர். அதை பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு வந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பார்த்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்க இந்த விஷயம்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஏதாவது இருந்ததுன்னா தைரியமா வந்து சொல்லு. எவ்ரி பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையுமே போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் வந்து போட்டுருக்கணும். அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் யாரு, அந்த ஊரோட எஸ்ஐ யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் காமனா ஒரு நம்பர் போட்டு பேனர்ல போட்டுருக்கணும். பஸ் ஸ்டாண்ட்லயே கிரைம் நடக்குது, தைரியமா எடுத்து ஃபோன் பண்ணி கூட பேச முடியல, நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் கேட்டா நம்பர் இல்ல, போலீஸ் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 கடிச்சு அது போய் லைன் போய் வரதுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சது, ஓடி போயிடறாங்க. இங்க ஆள் இருக்காங்க, நம்ம எதுவும் தப்பு பண்ணா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துன்னு வச்சுங்களேன், எவனும் தப்பே பண்ண மாட்டான். இங்க எவனும் அவன் பயங்கர தைரியசாலியும் கிடையாது, தப்பு பண்ற அளவுக்கு தப்பு பண்ணிட்டு நம்ம தைரியமா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியாவே ஆகுது. ஸோ அந்த சூழ்நிலைக்கு உண்டான காரணியே நம்ம வந்து வச்சிருக்கூடாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்கூல்ல அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் சொன்ன பார்த்தீங்களா, கூட சேர்த்து 6ஆவதுல இருந்து 12வது வரை எல்லா பெண்களுக்கும் மெயினாக இந்த கராத்தே தற்காப்புன்றது மெயினான ஒரு அவசியமான விஷயம். இது வந்து தப்பு பண்றவங்களை விட்டுட்டு இதெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது ஈகோ பார்க்கறதுக்கே ஒன்றும் இது கிடையாது. நாம ஃபர்ஸ்ட் நம்மளை பாதுகாத்துக்கணும். ப்ராப்ளம் எப்படி வேணா வரும், லைஃப்லயும் அப்படிதான். லைஃப்ல எந்த சைட்ல வந்து வேணா ப்ராப்ளம் வரும், நாம சால்வ் பண்றது நம்ம ரெடியா இருக்கோமா, அதே மாதிரிதான் இதுவும். அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதெல்லாம் புதுசா யாராவது கட்சி ஆரம்பிச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த உமன் சேஃப்டின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு ஆர்த்தின்ற ஒரு குழந்தை வந்து இறந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு டீச்சர் அந்த ஆர்த்தின்ற குழந்தை வளர்ந்து ஒரு டீச்சரா இருக்கலாம், ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், ஒரு ஜட்ஜா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம். நம்மளுடைய சிஸ்டம் சரியில்லாத வச்சிருக்க ஒரு காரணத்தால நம்ம ஒரு ராங்கான ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கோம், ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துல இருக்கோன்ற ஒரு காரணத்துக்காண்டி ஒரு குழந்தை பலியாகணுமா? இதுவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்டா இருந்து அன்னைக்கே அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி அன்னைக்கே அந்த 2 பேரை கைது பண்ணி அன்னைக்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்தா அந்த குழந்தை உயிரோட இருக்கும்ல. இப்ப இந்த வீடியோ இந்த ஸ்பெயின்ல இருந்து வந்தவங்க வந்து அந்த வீடியோ போட்டாங்க பாரு, நான் என்னை 7 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தைரியமா வீடியோ போட்டதுனால தான் அந்த 7 பேர் மாட்டினாங்க. ஸோ அந்த தைரியம் எல்லாருக்குமே வரணும். தப்பு யாராவது நம்ம மேல பண்ணாங்கன்னா போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்ட்டு சொல்லாமலேயே நிறைய விஷயங்கள் இந்த நிறைய பேர் வந்து இன்னும் அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு டிசைன்ல வருது. ஸோ முக்கியமான விஷயங்கள் வந்து ஒன்று, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லா இடத்துலையும் பொருத்தணும். தப்பு நடந்தா நம்மளை கண்காணிச்சுவாங்க, ஈஸியா பிடிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வரணும். இன்னொன்று, இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்கூல்ல இது ஒரு பேப்பராகவே வைங்க. லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி அவங்க சொல்லி கொடுங்க. லைஃப்னா இதான், குட் டச்னா இதான், பேட் டச்னா என்ன இதான், உமன் சேஃப்டினா இதான், உமனுக்கு அகைன்ஸ்டா இந்த தப்புலாம் பண்ணா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பனிஷ்மெண்டா கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிக் கொடுங்க. பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. யாராவது இந்த மாதிரி பண்ணா தைரியமா வந்து சொல்லணும். அது ஸ்கூல்ல யார் பண்ணாலும் சரி, ஸ்டாஃப் கிட்ட சொல்லணும், இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. மாசம் ஒரு டைம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் எல்லா இடத்துலையுமே இப்ப வந்துருச்சு.
அதில் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி எடுத்து போட்டு காட்டுங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஈஸி அக்சசபிள், எல்லா இடத்துலையும் தொகுதியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிவியில் டிஸ்பிளே பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த மாதிரி தண்டனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் தெரியும், மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த மாதிரி ஆகும், நம்ம எதுக்கு அதில் போய்ட்டு மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் மைண்டில் இருக்கிறவங்க கூட பண்ணுவான். நெக்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம் இந்த ஆல்கஹால் ட்ரக், இந்த மெயினாக இந்த செயினை வந்து உடைக்கணும். இந்த ரெண்டும் இல்லைனாலே இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினாலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்கவே நடக்காது. ப்ராப்ளம் வந்து நடந்துருச்சு, அதுக்கு உண்டான ஆறுதலை எல்லாருமே தெரிவிச்சிட்டோம். கண்டிப்பாக நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்க வந்து இழந்ததை வந்து மீட்டெடுக்கவே முடியாது. இப்போ இனிமே ஆர்த்திக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா இப்போ நான் பேசின இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். ஒரு எஜுகேஷன் கிட்ட போய் சேரணும், ஒரு கவர்மெண்ட் சைடில் இருக்கிறவங்ககிட்ட போய் சேரணும், ஒரு போலீஸ் சைடில் இருக்கிறவங்க கிட்ட போய் சேரணும், எல்லாருக்கிட்டையும் சேரணும். அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலே இது ஈஸியாக தவிர்த்துடலாமே, ஏன் இதுக்கு இதை பண்ண மாட்டாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கையில் இருக்க ஒரு ஆயுதம். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, யார் கீழே நம்ம இருக்கணும், யார் நம்மள ஆளணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து அந்த எலெக்ஷனுக்கு உண்டான பதில். ஒரு 1 கோடி ரூபா சொத்து இருக்கு, அவன் வந்து போட்டி போடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஓட்டு போடாது. ஏன் ஓட்டு போடணும்? அவனுக்கு ஓட்டே போட தேவை. எதுவுமே இல்லை, நம்மள மாதிரி ஒரு ஆளு, அவனை ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிடலாம், அவன் எம்பி ஆனாலும் சரி எம்எல்ஏ ஆனாலும் சரி அவனை ஈஸியாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு தொகுதியும் நான் சொல்றேன், அவன் தான் நம்ம பிரச்சனையை எடுத்து பேசுவான், அவன் தான் நம்ம பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிருப்பான். இந்த பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கவங்களோ இல்லை ஆல்ரெடி 4 டைம் எம்எல்ஏ 3 டைம் எம்எல்ஏ 2 டைம் எம்பி, அவங்களாம் நமக்கு பிரச்சனையே தெரியாது. அவங்களுக்கு நம்ம பிரச்சனையே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளது ஒருத்தவன் மேலே போனாதான் நம்ம பிரச்சனைலாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியணும், சாதாரண மக்களுடைய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அது பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போட்டோ விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க, நிறைய பேர் வந்து பர்த்லாம் கூட பண்ணிக்கிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம், எதிர்பார்க்கறது எல்லாம் சரி. அதை விட முக்கியமான விஷயம், இந்த சொல்யூஷன் நோக்கி நம்ம நகரணும். ப்ராப்ளத்தையே குற்றம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டேபிள் ஆகி நின்றக்கூடாது. அடுத்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னா என்னென்ன விஷயம் பண்ணணும்? மாடிச்சல் ஆல்கஹால் குறைக்கணுமா, அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ட்ரக்ஸ் நிறைய சேல் ஆகுது தெரியுது அப்படின்னா அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கணும், அதை குறைக்கணும். சிசிடிவி இருந்திருந்தா இந்த ஃபுட்டேஜ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, ஸோ வந்து தப்பு பண்ணுறதுக்கே பயப்படுவாங்கன்னா அதுக்கு உண்டான இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். ஸோ இதுதான் விஷயத்தை தான், இவ்வளோ விஷயத்தையும் நான் வந்து இவ்வளோ நாள் மண்டையில் போட்டு டம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த விஷயம்லாம் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் வீடியோவில் எடுத்து பேசியிருந்தேன். இது வந்து 4 வருஷம் தான், எடிட்டட் வெர்ஷன்லாம் கிடையாது. ஸோ அங்கங்கே என்னென்னா ஸ்டக்காக இருந்தால் அதை மட்டும் எடிட் பண்ணி அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த பேசின விஷயங்கள்லாம் கரெக்டாக நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பேரண்ட்ஸும் பார்த்து எந்தெந்த விஷயங்கள்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன பாசிபிலிட்டி வேலை யோசிக்க முடியுமோ அதை யோசிச்சு அந்த விஷயத்தை பண்ணுவோம், மாற்றத்தை நோக்கி நகருவோம். நன்றி.